ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் செஃப் அபுதாபியிலிருந்து சுரேஷ். இன்றைக்கி ஒரு சூப்பரான அரபிக் டிஷ்ஷஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அரைஸ் இதோட பேர். அரபிக்கில் வந்து ஹவசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கார்லிக்கு, வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் பார்சலி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து கொத்தமல்லி யூஸ் பண்ணிங்க. இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வெஜிடபிள்ஸை போட்டு நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டேன். மிக்ஸியில் அரைக்கிறப்ப வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிங்க. ஏன்னா அது உங்கள் மிக்ஸியோட பிளேடுக்கும் நல்லது. மசாலா வந்து ரொம்ப சாஃப்ட்னஸாக ஸ்மூத்தாக வரும். இப்போது நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ நான் வந்து கீமா வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த கீமாவில் அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு, கொரியாண்டரு, குமின் பவுட்ரு, கரம் மசாலா, பிளாக் பெப்பரு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெல் மிக்சடு வந்து பண்ணுறேன். இது வந்து நீங்கள் மட்டன் மீட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பீஃப் மீட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் பண்ணுறப்போ வந்து நீங்கள் கொஞ்சோண்டு போன்லெஸ் மீட்டை போட்டு மிக்ஸில் 2 சுற்ற விட்டிங்கன்னா சூப்பராக வந்து மென்ஸ் ஆகிடும். நான் வந்து மீட் வந்து நிறைய இருக்கிறதுனால கீமா மிஷினில் போட்டு மென்ஷன் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு தேவையானது வந்து அரபிக் ப்ரெட்டு இல்லை குபூஸு. இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பாருங்கள். சின்ன ஒரு கத்தியை வச்சுட்டு அதை இடையில விட்டு நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். இன்னொரு ப்ரெட்டை கூட நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து அரபிக் ப்ரெட்டு கிடைக்கல சார் அப்படின்னா இதை சப்பாத்தியில் கூட வந்து ரெடி பண்ணலாம். 2 விதமாக ரெடி பண்ணலாம். ஒன்று டைரெக்டு கிரில்லில் நம்ம தோசைக்கல்லில் வச்சு கூட ரெடி பண்ணலாம். இன்னொன்று ஓப்பன் ஃபயரில் பார்பிக்யூ பண்ணுவோம்ல, அது மாதிரி கூட ரெடி பண்ணலாம். அதையும் நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதையும் வந்து பாருங்கள் எப்படின்ட்டு. இப்போது நான் அந்த கீமா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கீமாவை எடுத்துட்டு, அதாவது ஒரு அப்பள கணத்தோட கொஞ்சம் கூடுதலாக, ரொம்ப திக்காக வச்சிங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். கிரில் பண்ணுறப்போ வாட்ரு சொட்டிங் விட ஆரம்பிச்சிடும். அதனால் கணம் கம்மியாக அப்பள கணத்துக்கு வச்சுங்க. அது கூட வந்து நீங்கள் ரொம்ப எவ்வளோதுக்கு எவ்வளவு ரொம்ப தின்னாக வைக்க முடியுமோ அப்படியே வச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு 2, 3 பீஸ் வந்து வச்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து நான் இப்போ சப்பாத்தி வந்து எடுக்கிறேன். சப்பாத்தி வந்து 1 சைடு மட்டும் குக் பண்ணிங்க. எனக்கு வந்து 1 சைடு சப்பாத்தி கிடைக்கல. நான் 2 சைடும் குக் பண்ணிட்டேன் சப்பாத்தியை. ஓகேங்களா? இது இப்போ பாருங்கள், இந்த சப்பாத்தி வந்து 1 சைடு வந்து குக் பண்ணல, 2 சைடு வந்து குக் பண்ணியிருக்கேன். 1 சைடு குக் பண்ணால் போதும். அதில் ஒரு பாதி அளவு வைங்க. எப்படின்னா 1 சைடு அந்த குக் பண்ணுறீங்களா, அதை இன்சைடு வச்சு கீமா வச்சு ஸ்டப் பண்ணிங்க. குக் பண்ணாத சைடு மேலே வச்சுங்க. கம்பல்சரி 2லேயுமே ஆயில் அப்ளை பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் கிரில்லில் போடுறப்போ வாட்ரு சொட்டிங் விடாது, 2வது வந்து ஒட்டாது. ஓகேங்களா? இப்போ கிரில்லில் வந்து ஒரு மெத்தடு வந்து பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்பிக்யூ எப்படி பண்ணுறோன்னு பார்த்துங்க. எனக்கு வந்து இங்கே வந்து மழை வந்ததுனால கறிக்கட்டை வந்து போட்டிருந்தேன். அது ஃபுல்லாக நனைஞ்சி போச்சு. அதனால் ஹாட் பிளேட்டில் வச்சு நான் இப்போ ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? ட்ரெடிஷ்னல் மெத்தடு இதுதான். ட்ரெடிஷ்னலாக பண்ணுறப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ண தேவையில்ல. சால்ட்டு, பிளாக் பெப்பரு, கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணாலுமே போதும். இப்போ சூப்பரான ஒரு ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லெபனானிஸ் புட்டு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக வந்து குப்தா இல்லை கபாப் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக கையில் சேம் கீமா தாங்க. அதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிற மசாலான்னு பார்த்தீங்கன்னா, பார்சலி, கேப்சிகம், கார்லிக்கு, கொஞ்சம் ஆயிலு, வெங்காயம் இதான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதாக பிடிச்சி வச்சுருக்கேன். சேம் மசாலா தான். அதில் போட்ட மசாலா சேம் மசாலா தான். இதை சின்னதாக பிடிச்சிட்டு நம்ம தோசைக்கல்லில் இல்லை கிரில் இருந்ததுன்னா கிரில்லில் கூட வச்சுட்டு ஸ்லோ ஃபயரில் வந்து வச்சுங்க. இதோட குக்கிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் தாங்க. நல்லா வெல் குக் ஆகிடும். இந்த மாதிரி கலர் வந்தது பிறகு எடுத்து பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிங்க. இது கூட வந்து சர்வ் பண்ணுறதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து கார்லிக் சாஸ் நல்லாயிருக்கும், டொமேட்டோ கெச்சப்பும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தால் ரெடி பண்ணி கொடுங்க, ரொம்ப லைக் பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.